ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் வேலைக்காரன். என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீலிங் ஃபேனில் எப்படி பேரிங் மாற்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஃபேன் இருக்குது, ஹை ஸ்பீட் ஃபேன், நார்மல் ஃபேன். இது வந்து ஓல்டு டைப் ஓரியன்ட் நார்மல் ஃபேனு. ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதே ஒரு போல்நட் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அதோட பிளேடெலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸ்க்ரூஸை மறக்காமல் திருப்பி அதிலே போட்டுருங்க ஹவுசிங்லே, ஏன்னா மிஸ் ஆகிடும். இப்போ அடுத்து சுற்றி பார்க்கலாம். கீச் கீச்சுன்னு சவுண்டு வருது, பேரிங் நாய்ஸ் அதிகமாகவே வருது. பேரிங் மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒர்க் ஷாப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கனெக்ஷன் ஒயரிங்லாம் எடுத்துடலாம். இப்போ அந்த கெப்பாசிட்டர் கிளாம்பையும் கட்டிடுவோம். ஹவுசிங்கில் இருக்க ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபேன் வந்து ஓல்டு டைப் ஓரியன்ட்டு, முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ சைடில் இருக்க அந்த ஹவுசிங்கோட ஸ்க்ரூஸையும் எடுத்துடலாம். ஓரியன்ட் ஓல்டு டைப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி சைடில் ஸ்க்ரூஸ் வந்து ஹவுசிங் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மல் நியூ டைப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நார்மலாக மேலே இருக்க ஹவுசிங் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் டாப் பேரிங்கும் காயிலும் டாப்பில் வந்துருச்சு. இப்போ பாட்டம் பேரிங் வந்து ஹவுசிங்கில் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிங் பாடியில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு மாடல்ன்றனால எப்படி இருக்குது, நானே காட்டுறேன் பாருங்கள். ஓல்டு டைப் நியூ டைப்னு. ஓல்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஸ்டிங் பாடி போட்டு அதில் பாட்டம் பேரிங் கொடுத்துருப்பாங்க. அதுவே நியூ டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹவுசிங்லேயே வந்து பாட்டம் பேரிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பாட்டம் பேரிங் இருக்க கேஸ்டிங் பாடி. இப்போ நம்ம வந்து டாப் பேரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து மேல் பக்கமாக தள்ளிக்கலாம். எதுக்காக ஒயரை மேலே அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணும்போது அந்த ஒயர் வந்து கட் ஆகிடும். அந்த ரீசனுக்காக தான். நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளே தள்ளிடலாம். இந்த டாப் பேரிங் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஜுவாரிக் 88 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதில் ரஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வராது. அதனால தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தட்டினோன்னா ஃப்ரீயாக வந்துடும். இப்போ அதில் ஒரு வாஷர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாஷர் வந்து முக்கியம். ஏன்னா பேரிங்லேருந்து க்ரீஸ் லீக் ஆகிடுச்சுன்னா அது வந்து காயிலில் போய் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இப்போ டாப் பேரிங் பாட்டம் பேரிங் காட்டுறேன் பாருங்கள் ஹவுசிங்கில். அதுக்கப்புறம் டாப் பேரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டாப் பேரிங்கில் வந்து ஜுவாரிக் 88 ஸ்ப்ரே பண்ணிடலாம். அப்போ தான் ஃப்ரீயாக வரும். பாட்டம்லேயும் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்துடும் டக்குன்னு. இப்போ ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள். இதான் அந்த டாப் பேரிங்கு. அதுக்கப்புறம் இந்த ஹவுசிங் நல்லா தொடச்சிடலாம். இப்போ பாட்டம் பேரிங் ரிமூவ் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பேரிங் புல்லர் யூஸ் பண்ணணும். இந்த பேரிங் புல்லர் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கழட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பேரிங் மேலே அப்படியே வந்துடும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பேரிங் அதோடு வந்துருச்சு. இப்போ அந்த ஹவுசிங்கை நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம். க்ரீஸ்லாம் பழைய க்ரீஸ்லாம். இப்போ வந்து புது பேரிங் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீஸ் போட்டுக்கலாம் அந்த ஹவுசிங்கில். இப்போ பேரிங் காட்டுறேன் பாருங்கள், வாங்கிட்டு வந்தது. இது ஹெச்ஹெச் பிராண்டு 6202 பேரிங்கு. அது போடுறதுக்கு முன்னாடி பேரிங்லேயும் கொஞ்சம் க்ரீஸ் போட்டுக்கலாம். டேரெக்டாக அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி பழைய பேரிங் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா டேமேஜ் ஆனால் பழைய பேரிங்லாகும். ஒரு புடி மாதிரி இல்லை ஒரு மர பஞ்ச் மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் வச்சு அடிக்கிறதுக்கு. அடுத்தது இப்போ பாட்டம் பேரிங் போட்டுடலாம். இதுவும் ஹெச்ஹெச் 6201. ஃபஸ்ட்டு அதில் க்ரீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேரிங்கையும் போட்டுக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான்.
அதுக்கு மேலே பழைய பேரிங் வச்சுட்டு அந்த உடன் பஞ்ச் வச்சு அடிக்கணும். இப்போ இதையும் போட்டாச்சு. எவ்வளோக்குள்ள பர்ஃபெக்டாக உட்காருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹவுசிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் முக்கியமானதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஹவுசிங் லூஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டாப்பை உட்கார வச்சிடலாம். டாப் ஹவுசிங்க இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூஸும் போட்டுடலாம். ஹவுசிங் ஸ்க்ரூஸை அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துக்கலாம். எதுக்குன்னா ஃப்ரீயாக இருக்கணும். டைட்டாக இருந்தது அப்படின்னா வந்து காயில் ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டம் ஹவுசிங் போட்டுடலாம். இது ஓல்டு டைப்புன்றதுனால சைடில் தான் போடணும். அதுக்கப்புறம் ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். டெஸ்டர் போட்டு நம்ம வெளியே அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா வந்துடும். அது மாதிரி 3 ஒயரும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் இது கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கண்டினியூ டெஸ்ட்டும் டைரக்ட் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம். காயில் எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதுவும் ஷார்ட் எதுவும் இல்லை, நல்லாவே ஓடுது ஃபேனு. இப்போ கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பிளேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எடுத்து மேலே மாட்டிடலாம். போல் நட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சுவிட்ச் போட்டு பார்ப்போம். நல்லாவே ஓடுது. பேரிங் நாய்ஸ் எதுவும் வரல. பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்பீட் ஃபேனில் எப்படி பேரிங்கை மாற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.